பெரிய பூதனிக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஒரு 10 நிமிஷத்துல விழா அறுவடை. அத்திப்பழம் பூ எப்படி பூக்குறன்னு தெரியுமா? அதுதான் அத்தி பூத்தா போல ஒன்று சொல்றேன். பச்சை தான் இது சோப்பா வர இது சோப்பு பழுக்க விட்டு தங்கச்சியின் அன்பு மாதிரி செழிச்சு பறந்து விரிந்து கிடக்கேன். இன்னைக்கு எனக்கு அறுவடை செய்யணுமே. என்ன அறுவடை செய்யலாம்? தண்ணி ஆபத்துக்குள்ள பரவாயில்ல என்று சொல்லி பிறகு அவையால் சாப்பிட்ற கத்தரி இந்த கத்தரி. வணக்க நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சூப்பரா சுகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு விவசாயியை பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது பாரிஸ் விவசாயி இங்கே ஒரு சோலையை உருவாக்கி வச்சிருக்கிறார். கனநாள் அதாவது தொடக்கத்துலேருந்து எடுக்கணுமென்ற ஒரு ஆசை ரெண்டாலும் இப்போ தான் நேரம் கிடச்சிருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மரக்கரையில் நல்லா விளைஞ்சிருக்கு. கொஞ்சம் மரக்கரையில் ஆட்டை போட்டுட்டு போகலான்னு இருக்கிறோம். வாங்க அப்படியே பார்ப்போம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சுகமா இருக்கிறோம். ரொம்ப காலம் கண்டு வாரன் சொல்லி வரையில சந்தோஷம். போன முறை உங்களோட கலந்து கொண்டு விவசாயத்தை அதாவது குட்டி தோட்டத்தை செஞ்ச மாதிரி இருந்தது. இந்த முறை வேற கிடைக்க இல்ல, கூப்பிட்ட நீங்க. இந்த முறை அந்த மாதிரி வந்திருக்குது, சூப்பரா வந்திருக்குது. பார்த்து கண்பற்றும் போல இருக்குது. சுத்தி போடணும் நீங்க. என்ன ரகசியம் இப்படி சோள மாதிரி வந்திருக்குது? அது உழைப்பு. காலையில் விட்டமின் டி வாங்கி கொண்டிருக்கிறேங்க. அதுவும் எனக்கு ஒரு சிறப்பு. பேருந்து மத்தியானம் வருவேன், பின்னேரம் வருவேன். மற்ற களை எடுக்கிறது முதலாவது. அதாவது பராமரிப்பு முக்கியம். என்ன பராமரிப்பு, சரியான பராமரிப்பு இல்லாமல் களை எடுத்து கொண்டு இருக்கிறேன். மற்றது சொல்லுவீனா நீங்க அதாவது பூக்கண்டுகள் அதோட கதைச்சா அது கூட கொடுக்குமான்னு சொல்லி, அதாவது பக்கத்துல இருந்து நீங்க எங்களை பார்த்து கொள்றேன்னு சொல்லி அது நிறைய காய்கறிகள் கொடுக்குமான்னு சொல்லினோம். அப்ப பாட்டு நல்லா கேட்பேன். நான் பாட்டு படிப்பேன். பாட்டெல்லாம் படிப்பீங்களா? என்னுடைய பாட்டை இப்போ ஒரு தரம் விரும்பி கேட்க மாட்டேன். இப்போ மரக்கண்டல் பத்த மாதிரி எல்லாம் வளர்ந்து கிடக்குது. இதுகளுக்கு சில பராமரிப்பு வேலைகளை தவற விட்டுவிட்டேன் நான். ஏன் சொல்லுங்க அப்பா? சில கண்டுகள் வைக்க எனக்கு விதைகள் வேறு யாக்கள் இருந்தது. என்ன விதைன்னு தெரியாது. அப்ப என்ன விதைன்னு தெரியாமல் செய்ய தான் இப்ப இந்த கண்டெல்லாம் விதையை கொண்டு ஊண்டிக்கிட்டேன். இதை முதலே நல்ல வடிவாக கொடி கொழுவம்பு நட்டு வச்சிருந்தால் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். முந்தின நாள் தான் நிறைய அறுவடை செய்தேன். இன்றைக்கு எனக்கு அறுவடை செய்யணுமே. என்ன அறுவடை செய்யலாம்? இன்றைக்கு போஞ்சி இருக்குது. இது என்ன இதுக்கு விட்டுருக்கீங்களா? இது நெத்துக்கு விட்டுருக்கு கீரை. என்ன கீரை இது? இது அரைக்கீரைன்னு சொல்றது. பராளா கீரைன்னு சொல்லுவேன். பராளா கீரை, பராளா பிள்ளையார் அந்த கீரைன்னு பெருமையா சொல்லுவேன் நாங்கள். அப்ப உங்கள்கிட்ட ஊர் கீரையா? உங்களோட ஊர்ல மட்டுமா இருக்கு? அப்படி என்று சொல்றதுக்கு இல்ல, அது எல்லா ஊர்ல ஒரே கீரை தான். அந்த மண்ணுக்கு என்ன போன முறை நான் உங்களோட சந்தைக்கு போன போது இந்த கீரை நிறைய கொண்டு அப்படி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வச்சிருக்கோம். போட்டேன் பராளா கீரைன்னு. பராளா கீரை, ஓகே. அப்படியே வாங்க, நாங்க ஒரு சின்ன அறுவடை செய்வோம். என்ன மிளகா இல்லாம எங்கட ஒரு மிளகா? இந்த முறை எங்கட ஒரு மிளகாய், மற்றது வேற ஒரு மிளகாயும் இருக்குது அங்கால. அது கொஞ்சம் டக்கண்டு சோர்ந்து போகும், பச்சை உரைப்பா இருக்காது. இது உரைப்பா இருக்கு எங்கட ஒரு மிளகாய். இதுங்க எனக்கு தந்தவர் யார் சொல்லுங்க பாப்போம்? யாரு? சிவான்னு சொல்லி நீங்கள் போய் அந்த வீடியோ எடுத்தீங்கள். நம்மளோட பிரான்ஸ் விவசாயி எல்லாம் அந்த வியலுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அந்த மிளகாய் கண்டுகள், கத்திரி கண்டுகள் கொஞ்சம் தந்தவர். அவர்கிட்ட நல்ல ரகமான மரக்கறிகள் இருக்குது, ஊர் மரக்கறிகள். எனக்கு ஒரு வெள்ளரி கண்டு தந்தவர். அம்மாடி, அதான் பார்த்தேன். நீங்க என்ன கண்டு தெரியாம வளர்த்து போட்டு கடைசியா வெள்ளரி அப்படியே வெடிச்சு கிடந்தது. வெடிச்சு கிடந்து நல்லா சாப்பிட்டான். அவர் என்னதான் சாப்பிட்டாது. வெடிச்சோன்னா நல்ல பழுத்தாண்டு அர்த்தம். எனக்கு தந்தவர் சந்திரன் தெரியும் தானே, இந்த கோயில் எல்லாம் காவடியோட கொண்டாடுவார். அவரும் விவசாயம் செய்யறா. அவர் எனக்கு 2-3 கண்டு வந்தவர். பாவல், ஒரு கத்தரி ஏதோ வந்தவர். என்ன பூத்து கொண்டு இருக்குது? என்ன பூத்து கொண்டு இருக்குது. நேற்று நிறைய கத்தரிக்காய் பிடுங்கிட்டேன். ஓகே. அப்ப மிச்சம் ஏதாவது கொஞ்சம் கத்தரிக்காய் இருந்தா பிடுங்க. கொஞ்சம் பிடுங்குவா. ஓகே. என்ன பச்சை கத்தரிக்காய் இருக்கா இல்லாட்டி எல்லாம் பழுக்க இல்லையா? இருக்குது, வெள்ளை இருக்குது, சிவப்பு இருக்குது, நீலம் இருக்குது, எல்லாம் கலந்தான் நட்டுருக்கோம். ஓகே ஓகே. இந்த கத்தரிக்காய் அப்படி பிடுங்கலாமா? இந்த இதால முள்ளா இருக்குது. அது முள்ளு கத்தரி. முள்ளு வரேன் கத்தரிக்காய். ஓகே. ஒரு பேக் கொண்டு வந்துருக்கலாம். நாங்கள் வாழை இலையில வைப்போம். வாழை இலை பிடுங்குற இல்லையா? வாழை இலை தேவைப்பட்டா பிடுங்குவா. ஏதா வாழை இலை கழுவி போட்டு சட்டில் போட்டு வச்சு சோறு சாப்பிட வேண்டியானே. எவ்வளோ ருசி வாழை இலையோட சாப்பிட்டா கிடைக்காம இவ்வளோ பேர். வாழை
வாழையில வச்சு போட்டு அப்புறம் அப்படியே கொண்டு போ. அப்போ ஒரு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஓகே. ஐயாட்ட விட்ட வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டுட்டு ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் மரக்கறியில கொஞ்சம் இலையில போட்டு வச்சு சாப்பிடலான்ட்டு உங்களுக்கு இதுவும் ஓகே நினைக்கிறேன்னா உதவி முடுங்க தான் கொஞ்சம் சின்னதுலேயே முத்திட்டுது. ஓகே. முள்ளா இருக்குது இது. அது அந்த முள்ளு கத்தரி. இது எந்த ஊர்? இது இங்கத்தியானா? இது இங்கத்தியா. ஓகே. இது குண்டு கத்தரி தெரியுமா? அதாவது வந்து குஷ்பு மற்றது ஒரு பாட்டொன்று இருக்கல, கத்தரிக்காய் குண்டு கத்தரிக்காய்ன்னு சொல்லி கத்தரிக்காய் குஷ்பு பிறகு அவையல் சாப்பிட்ற கத்தரி இந்த கத்தரி தான். அதான் குண்டா வந்திருக்கு நேனே. உங்களுக்கு அந்தந்த டைம்ல வந்து பறிச்சிடணும், இல்லாட்டி வந்து அதோட சத்துகளை வந்து இழுத்து கொண்டிருக்குமா என்ன, பிறகு மற்றது வளராது. இங்கேயும் ஒன்று இருக்கு, எக்கச்சக்கமா வருது என்ன. நிறைய வருது. தேவைக்கு கூடினதை என்ன செய்றீங்க? நாங்கள் தேவை கூடினது மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். சிலரை கூப்பிட்டு பார்த்தேன், வேறுங்க கண்டு இது கிடக்கண்டு சொல்லி. எது காய்கறிகள் இருக்கண்டு நம்பரே இல்லை. அப்போ எங்கட காணொலியை பார்த்து உறவு எக்கச்சக்கமாக வரப்போகுது. வரட்டுங்க. ஆனால் அதுக்கிடையில எல்லாம் முடிஞ்சு ஏண்டா போன முறை எங்களுடைய விவசாயியை பார்த்துட்டு எக்கச்சக்கமான கொமெண்ட்ஸ் சார். போகணும் இது இப்போ பரிசு கிட்ட இருக்குது. சரி ஒரு டூர் ஒன்று போடலான்ட்டு ஒரு 10 பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அந்த சின்ன நிலம் என்றாலும் சில பேருக்கு நிலமே இல்லாமல் இருக்கணும். ஆசை பெருசுன்னு சொல்லுவேனே. எனக்கு இந்த சின்ன நிலத்துக்குள்ள நிறைய ஆசை, நிறைய தைக்கணும். முந்தி கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இப்போ என்ன பக்கத்து நிலத்தையே மாட்டே போட்டிங்களா? பக்கத்து 2 நிலத்தை பிடிச்சிட்டேன். எங்கள்ட யாக்கள் தெரியும் தானே, பிடிக்கிற குணங்கள் இருக்குது தானே. அப்போ அதில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு இருக்கு என்னென்னு சொன்னால், மற்றது ஐயா வந்து விவசாயி, அவருக்கு வந்து இது அடிப்படை இதுகளெல்லாம் தெரியும். கண்டிப்பாக எப்படி இருக்கணும், எந்த டைமுக்கு போகணும், எந்தெந்த இதுக்கு தண்ணி ஊற்றணும். சின்ன வயசில் செய்தது மறந்துட்டு இதுதான் பங்கு கூட கொடுத்துருக்கீங்க. அரி பக்கத்தில் என்னன்னு சொன்னால், நான் ஒரு பழமொழி அடிக்கடி சொல்வேன், தூரத்து தண்ணி ஆபத்துக்கு உதவாது. அப்போ நீங்கள் தூரம் இருக்கிறீங்க, அழைச்சால் கனகாலம் சொல்லும் வாரத்துக்கு. இவரை எல்லாம் கூப்பிட்டு இப்போ எத்தனையோ மாத கணக்காச்சு. முருங்கை எல்லாம் நான் மொட்டுகளை வெட்டி விட்டேன். நான் ஆரம்ப மேலே மற்ற பூச்சிகளை எல்லாம் அரித்து அதுக்கு வேப்பெண்ணெய் சவுக்காரம் தண்ணி எல்லாம் கலந்து அடித்து தாண்டி வருது. ஆனால் பாப்பா அங்கே பாருங்க, அதிலே மொட்டு வெட்டி இருக்கிறேன். இங்கே காட்டுங்க, எப்படி தழுக்கு நினைக்கிறேன். இதா எத்தனை 3 முருங்கையா இல்லை 4? இது அப்படியே கண்டு வேணுங்களா இல்லாட்டி சும்மா? எனக்கு இந்த கண்டை தந்தது என்னுடைய வைஃபின் தங்கச்சி. அவள் என்னென்னு சொன்னால், விதை எங்கேயோ வேண்டி போட்டு கண்டுகளாக இருந்தது, கொண்டு தந்தா. அதை கொண்டு வந்து இதில் போட்டேன். இனி அதாவது குளிருக்கு என்ன செய்ய போறீங்க? இதில் குளிருக்கு நான் வீட்டை கொண்டு போய் வைக்க போகிறேன். உள்ள வைக்க போறீங்க. இது இஞ்சி பாருங்க, இதுல ஒரு கண்டு இருக்குது, தக்காளி மாதிரி ஒரு கண்டு ஒன்று இருக்குது. பார்த்துருங்களா? இதே அப்படிங்களா? காட்டுங்கிட்ட தக்காளி மாதிரி ஒரு கண்டு, மணத்தக்காளி என்று சொல்றவன். மணத்தக்காளி, அந்த குட்டி குருணி தக்காளி சொல்லி. மணல் தக்காளியா மணத்தக்காளியா தெரியல. மணத்தக்காளி என்ன சொல்றா வந்தது. நீங்க வந்து தெரியாத இதுகளை போட்டிருப்பீங்க. எல்லாம் கண்டு இதெல்லாம் விதையிலையும் போட்டா தானே அதுல இருந்து வந்துருக்கேன்னு. அதான் மற்ற கீரை எனக்கு பெரிய விளைச்சல். வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் பச்சை மிளகா போடுவோமா? எது நல்ல காரமான பச்சை மிளகா? இதா சுவாதந்த பச்சை மிளகா. பச்சை மிளகா இந்த முறை பிடுங்கி நீங்க மோர் மிளகாவா இல்லாட்டி தூள் போட போறீங்களா? பழத்து அதை அரைக்க போறேன். இது என்ன வெரைட்டி? இது இந்த சரியான இனங்கள் இந்த பேர். நாங்கள் அப்போ அந்த நேரத்தில் நினைக்க MI1 MI2 சொல்கிறாங்க. MI1 முதல் இருந்த பெரிய பழமாக இருக்கும். MI2 சேர்ந்து கவனம் அதில் காருக்குள்ள உழைக்க போடாதீங்க பூக்கொண்டே. MI2 மற்றது அமுதருக்கும் சேர்த்து போடுங்க. சரி, உங்களுக்கு ஒரு பாரோண்டு தரட்டா? குடைமிளகாய் உண்டு. பாப்ரோம் குடைமிளகாய் என்ன கலர்?
அது பச்சை தான் பேர் சோப்பா வர இது சோப்பு பழுக்க விட்டுருக்கு இந்த இருக்கு சோப்பு. அது பழுக்கட்டுக்கும். ஓகே. உங்களுக்கு பச்சை தான். காட்டு பச்சை மிளகா ஒருக்கா கடிச்சு பார்ப்போமா? ஐயத்தான் காட்டுறோட இப்படி சிரிச்சு காணுங்க மிரகல். ஏய் உரைக்கணும் பே. பரவாயில்ல, காரமாக அவ்வளோ பெருசாக இல்லை. இந்தாங்க. வாடா ஓகே வாடா அப்படி காட்டு. குடமிளகாய் குழம்புலாம் அப்படியே டோஸ்ட் பண்ணி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அதில் கொஞ்சம் இந்த மிளகாய் இருக்கப்படுது. எத்தனை தடவை வந்தீங்க? நான் 3 நேர பூஜையும் இங்கே தான். ஆ 3 நேர பூஜையும் இங்கே தான். காலை மாலை காலை மத்தியானம் இது. ஒவ்வொரு நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்தால் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு மேலே நிற்பேன். காலையில் ஒரு பெரிய ஆனால் இதுதான் நீங்கள் முதல் தடவை இப்படி செய்கிறீங்க. நான் போன தடவை சும்மா விட்டுட்டு போன தடவை செய்யலை. அதுக்கு முதல் தடவையும் எனக்கு நல்ல இது வந்தது. ஆனால் பெருசாக இதே அளவு வரையில்லை. இந்த முறை வெங்காயம் கட்டாறு பூசணிக்காய். ஓ அந்த துபாய் பூசணி. அந்த வேறு பூசணி இந்த முறை இருக்குது. மிளகாய் அப்படியே விட போகிறீங்களா? மிளகாயெல்லாம் பழுக்க விட போகிறேன். பழுக்க விட்டு இப்போ காய வச்சு கொண்டு இருக்கிறேன். போன முறை கொஞ்சம் காயம் முந்தின அளவு நல்லா தான். இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் மழை பெய்யுது. அதில் வெளி எண்ணெயில் போட்ட மிளகாய் எல்லாம் என்ன நடந்தது இல்லைங்க. அப்போ கீழே விழுந்து போச்சு. காற்றடிச்சு கீழே விழுந்து போச்சு. இப்போ நான் கீழே இது பொறுக்கி கழுவி காய வச்சு. அப்போ பாருங்க இந்த விவசாயிகளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி என்ன மழையாளால் வெயிலால் என்ன சின்ன இல்லையாண்டா அவையில் இவ்வளோ கஷ்டப்படுகிறேன் பெருந்தொகை வியாபாரிகள். இங்க அந்த கிளைமேட்டையும் சொல்லல. அது இல்லை 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 அதோட எல்லாம் இங்கே கண்ணியமானவர்கள் இருக்கிறேன். இல்லை எடுப்பினேன். ஓ நல்ல உள்ளம் படைச்சவை. அதாவது வந்து நிரம்பின மனசும் நிரம்பின அதாவது அவன் வாழ்க்கை முறையும் நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாமல் போகிறவை தானே களவை எடுக்கிறது. சிலருக்கு அது ஒரு தொழில் என்ன தோட்டது மல்லிகை மணந்தரம்னு சொல்லி அறிஞர் அண்ணா சிவாஜி கணேசனை பார்த்து சொன்னவர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. முதல் அந்த ஃபேஸ்புக்லேயும் குரூப்லேயும் விட்டது நீங்கள் நான் வேறு பரிசு நட்பு விட்டவர். அது பிறகு நிறைய பேர் அப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டோன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படியே வந்து குவிஞ்சு கொண்டிருந்தது. பெரிய பெரிய வாழ்த்துக்கள்லாம் கூட வந்திருக்குது. எல்லா உறவுகளுக்கும் நன்றி 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 நன்றி. எல்லா உறவுகளுக்கும் தற்சமயம் வயசு எல்லாம் படாச்சுமா இருக்கும். ஓ அப்படிங்க. இது வந்து இது என்ன அந்த கரிமிளகாய்? கரிமிளகாய். ஊர் கரிமிளகாவா? அது என்ன கரிமிளகாய் தெரியல. கீரை தான் எனக்கு விருப்பமான முதலாக பார்த்தா இருக்கு. நிறைய நிறைய கீரை பெரிய செழிச்ச தோட்டமாக இருந்தது. இப்போ எல்லாம் முறிச்சு விட்டுருக்குறோம். முறிச்சு பிடுங்கலாம். இல்லை கீரை சீசன் எப்பயும் அந்த வெக்க இருக்கிற வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் திரும்ப புதுசாக போட்டு எடுக்கணும். அதான் நான் போடையில் திருப்பி அதுக்கு ஒரு கதையோடு சொல்கிறேன். நான் இந்த கீரைக்கு நான் ஒரு நாள் ஒரு இடத்துல போய் எனக்கு கீரை கொட்டை தந்தவே. ஊர் கீரை கொட்டையோட சொல்லி தந்தவே. கலப்படம் சும்மா அதில் முழுக்க முளைச்சா இந்த கீரை தான். இந்த கீரை ஊர்க்கீரையாண்டு விட இந்த கீரை தான் முளைச்சா. இது இப்போ வருஷ கணக்கில் 3 வருஷமா 4 வருஷமா திரும்பி முளைச்சு கொண்டே இருக்குதுன்னு. இங்கே பாருங்க. இங்கே வந்து பாருங்க. கருவேப்பில்லை ஒண்டா இருக்கு. கருவேப்பிலை 2 இருந்தது. 1 பட்டு போச்சு. 1 தழுக்குது. இந்த கருவேப்பிலை முந்தி நல்ல பெருசாக இருந்தது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது. இல்லை அது பேருந்து கொஞ்சம் காலத்தில் உதிர்ந்துட்டுது. நான் கொஞ்சம் கவனிப்பு குறைஞ்சி போச்சு போல எனக்கு. பேருந்து திருப்பி கொண்டு வந்து இதில் வைக்க அது தழுக்கைக்கு இதை வைக்க இதில் திருப்பி படத்தை வாங்கி விடுது எல்லாம். பேருந்து திருப்பி அதோட பராமரிப்பு மூலம் திருப்பி கொண்டு வரேன். எனக்கு கொஞ்சம் குளிர் வர அங்கே உள்ளே கொண்டு போய் வைக்கணும் வேலை எல்லாரையும். இது அருகம்புல் வேறுங்க. அருகம்புல் என்ன மாதிரி சடைச்சு இப்போதான் பிள்ளையார் கோயில் திருவிழாலாம் நடக்குது. ஆள் போல் தடுத்து அருகு போல் வேறு ஒன்று என்று சொல்லுவேன். அந்த அருகு வேறு ஒன்றது அந்த படர்ந்து வேறு ஒன்றுவனே. அப்போ அப்படியே அதை கீழே வைக்க இல்லையா? கீழே வச்சு பார்க்கல. கீழே வச்சா எல்லா இடத்துலையும் படந்துரும். எல்லா இடத்துலையும் படந்துரும். இதில் வச்சிருக்கிறேன். அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறவே அருகம்புல் இல்லையா? சிங்கள கடையில் அருகம்புல் இல்லையா? இல்லையாமா? தேவையா சொல்லுங்க. இருக்கும் வந்து எடுத்துட்டு போகலாம். பிரச்சனை இல்லை. அருகம்புல் வாழையில
அரும்புல் சரியான ஒரு மருத்துவ குணமும் கொண்ட அரும்புல் ஜூஸல் வந்து இந்தியாவில் வந்து கடைகளில் வளர்ச்சி அடையட்டு. நான் இப்போ பார்த்த அளவில் அடுத்தடுத்த வருஷங்களில் நிறைய எங்கண்ட மருத்துவ குணமுள்ள பயிர்கள் அதுகள் மணத்தக்காளி அது மாதிரி நிறைய பயிர்கள் இருக்குது. அதுகள் வர்றதுக்கு வைக்கிறதுக்கு இருக்கிறேன். ஆனால் எல்லாம் வெளியில் குளிர்காலத்தில் பெருமைன்னு தெரியாது. குளிர்காலத்தில் இந்த முறை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேட் என்ன ஏண்டா ஒரு 2 மாசத்துக்கு வந்து ஜூன்ல இருந்து மேல இருந்தே வெக்க ஓகே. அதாவது இங்க வந்து கனிக்குள்னு சொல்லிவிடும். அதாவது 4-5 கனிக்குள் வந்துட்டுது. ஓகே. அதனால வந்து நீங்க தண்ணியை ஊத்தினா வந்து ஊர்ல இருந்த மாதிரியே தான் நீங்க மரக்கன்றுகள் எல்லாம் வளரும். ஆனா போன முறை வந்து வைக்கிறதுக்கு சரியான நேரம் போச்சு. அதாவது பாருங்க கிரேப்ஸ் என்ன கிரேப்ஸ் கவனம் பழுத்து கொடுத்து நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க. இதாட்டு உங்களுடைய இல்லாட்டி உங்களோட என்னுடையது லவ்வர் அவனுடைய அங்காலோடக்கு நான் பறையாம பறிச்சு தாரேன்னா கண்டா பரவாயில்ல அதெல்லாம் பறிச்சுட்டாவ. நல்ல இனிப்பு. அது வேலி தாண்டி போயிட்டுது அங்காலே. இல்லை 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 அதெல்லாம் கிடையாது. வேலி தாண்டி தான் அதை அறுவடை செய்ய வேணும். இங்கே பாருங்க, இந்த முள்ளு மரம் தான் போன வருஷம் முழுக்க. வாங்க அமதர். போன வருஷம் முழுக்க சடைச்சு வளர்ந்து இதா மோசமான மரம் முள்ளு. அதை நான் நிறைய கஷ்டம் கையில குத்தும், எனக்கு எப்படியும் குத்தும். ஆனா இது வேரோட எடுக்காது திரும்ப வந்து கொண்டே இருக்கும். பூ வந்து இது முழுக்க வந்து கிரேப்ஸ் தான் காய்ச்சி வரும். எப்படி பழமா இருக்கா? அந்த மாதிரி கடையில வாங்கல தரமா இருக்கு. மற்ற நான் கொஞ்சம் இது போட்டு வச்சிருக்கிறேன். எது சொல்லுங்க பாப்பம். அது கற்பூரவள்ளி. ஓகே ஓகே. வேர் முளைச்சி விட்டுது. அதனை கிண்டி கொடுக்க போகிறேன். இந்த இதில் ஆக்கள் கொடுக்க போகிறேன். நான் தேவையான ஆக்களாண்டா சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ அறுவடை போகும். பெரிய மிளகா கீரையெல்லாம் நிறைய பேருக்கு கிரேப்ஸ்கள், நிறைய பச்சை மிளகா, கத்தரிக்காய் கூப்பிட்டு கொடுத்தேன். நான் வாழை குட்டி போட்டுருந்தாங்க. வாழை குட்டி போட்டுருக்குது. இப்போ 2-3 ஆயிடும். பூசணிக்காவை நல்ல பூசணி என்ன பெரிய பூசணிக்காய் என்ன வளரும். இது பிடிக்கின அப்புறம் ஒரு பங்கு வேணும் உங்களுக்கு. கட்டேன் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரும் இப்போ? வாரத்துக்கு இருக்கு. அது 6-8 கிலோ வரும் நினைக்கிறேன். அக்டோபர் மாசத்துல சின்ன அதே மாதிரி திரும்புங்க பின்னுக்கு உங்க இங்கே பச்சை பூசணிக்காய் இருக்கு. அது ஊர் பூசணிக்காய் இல்ல? எல்லாம் ஊர் பூசணிக்காய் தான். நல்லா வந்திருக்கு. பாருங்க ஊர்ல அதாவது சமையல் அந்த கோயில்கள்ல வந்து சமைச்சு கொண்டு போனாங்க. இந்த பூசணிக்காய் இது ஜப்பானின் வகை உண்டு. என்னோட துபாய் பூசணிக்காய், கட்டார் பூசணிக்காய், துபாய் பட்டர் பூசணிக்காய். நான் கொஞ்சம் கீரை போடுங்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே. கீரையெல்லாம் பூக்களோட வந்து பாட்டு படிப்பேன் நான். இந்த பூக்கள் வந்து சரியான முக்கியத்துவம். இங்கே பாருங்க, இந்த செயற்கைக்கு வந்து பூக்கள் சரியான தேவை. என்ன கீரை? இதுதான் அரைக்கீரை. இந்த கீரை சோப்பு கீரையும் கொஞ்சம் தாங்க. சோப்பு கீரை ஒடிக்குங்கோ. ஓகே. மேலால தான் ஒடிக்கும். அந்த கூடுதலாக இங்கே இப்போதைய நிலைமையில் இந்த இதிலே கீரைகள் எல்லாம் பிடுங்கியாச்சு. நாங்கள் நிறைய சாப்பிடுவோம், கீரை நிறைய சாப்பிடுவோம். என்னை பார்க்க தெரியல என்ன மாதிரின்னு சொல்லி. கீரை இரும்பு சத்து, என்ன இரும்பு சத்து, விட்டமின் டி எல்லாம் இருக்கா. அது கொஞ்சம் வடிவாக இருந்தது முதல். நான் வடியால் அதில் நான் இந்த அழகுக்காக வேண்டி அதை வச்சிருந்தது. ஆனால் பேர்ந்து பார்த்தால் அது கொஞ்சம் முறிச்சு இது வேர்க்கீரை தான். அது வேரை வட்டி விட்றேன். வேரோட அப்படிங்கிறது வேரை வட்டி விட்றேன். 2 கீரையும் கலந்து காய்ச்சலாம். 2 கீரையும் கலந்து காய்ச்சலாம்.
எல்லாம் உண்டு தான், எல்லாத்தையும் கலந்து காய்ச்சலாம். இதில் கொஞ்சம் சிவப்பு கிடும் படம் கட்டிடணும் கொஞ்சம். ஓகே, சோப்பு பெருசாக இல்லை இருந்தாலும் பாருங்க இந்த இருக்கு இல்லை இல்லாட்டி வளர்றதுக்கு கஷ்டப்படணும். இருக்கு வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார். பாடுங்க அப்படி ஒரு பாட்டம். அந்த பாட்டு எனக்கு பாடம் இல்லை சரியா. தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு இது நான் இதெல்லாம் உப்பு பிடுங்க வேண்டிய கீரை. அந்த விதைக்கு விட்ட கீரையில் அப்படி மேலே வளர்ந்து பாவக்காய் கொஞ்சம் கிடந்து பிடிக்கிட்டீங்க போல. பாவக்காய் பிடிங்கிட்டு அது அதை விட பெருசாக இந்த முறை பாவக்காய் வரையில். அடிக்கும்போது சொன்னாங்க இன்னும் கூட கமுக்கில் வேணும் தோட்டம் பிடிக்கலாம் வந்திருக்கு. இத்தாலியில் இருந்தா இது எப்படிங்க கவனம் கீரையா காணுமா கீரை என்ன ஒரு கொஞ்சம் முளந்தான கீரை கங்கி சஞ்சீவ் மட்டும்தான். ஓகே, எனக்கு ஒரு பிடி போதும். அப்புறம் வேணுமெண்டா அடுத்த முறை வந்து எடுத்துக்கணும். நீ எல்லாம் அடுத்த முறை எனக்கு கொஞ்சம் போஞ்சிக்காய் பிடுங்குவாமே. ஓகே, ஒரு பிடி கீரை கொஞ்சம் போஞ்சிக்காய் ஆகும். போஞ்சிக்காய் எல்லாம் அந்த பதத்தோட ஆயவனும். போஞ்சிக்காய் அது நார்மலாக இந்த இதே இருக்கா பாருங்க, இந்த இந்த உதுவல்களை இருக்குது, இந்த சின்ன சின்ன செடிகளில் நல்ல போஞ்சிக்காய் இருக்கு. அது ஒன்றே விடாதேங்க. போஞ்சிக்காய் நல்லா எல்லாம் நிறைய கிடக்கு பிடுங்குறையில் போல இருக்கு. பிடுங்குறது நிறைய பிடிங்கினது. இப்போ முந்தின நாள் பிடிங்கினது அன்றைக்கு பிடிக்குமே. நல்லா பிடிக்கும். என்ன இதுன்னு சொன்னால் நான் இந்த பொஞ்சி கொஞ்சம் பஞ்சு பட்டு பிடுங்குறேன் ஏன் தெரியுமே, கீழே இருக்க குனிஞ்சு பிடுங்கணும். அரைக்க வேற அதான் போஞ்சி வந்து கரைக்க வேற தான் பேஞ்சி ஒன்று சொல்கிறது. இல்லை பைத்தங்க அது வேறு, அது இது போஞ்சி. இது போஞ்சி, இது அரிக்கவே சொல்றது. அரைக்கவே இல்லை அதில் வகையில் நிறைய அது கணக்கே இருக்குது. மரமாக இருக்கும், கொடியாக இருக்கும். இங்கே இது வந்து கொஞ்சம் கொடியாக போகுது பாருங்க. அதான் சொன்னேன், எனக்கு இதை கொஞ்சம் நல்லபடியாக பராமரித்து விட்டு இருந்தால் எங்களுக்கு நிறைய பலனை தந்திருக்கும். என்ன நீங்கள் தனியாக செய்ய வேண்டியபடியால் வந்து எல்லாம் ஒரேடியாக செய்யல. கொஞ்சம் கஷ்டம்தான். இதை போஞ்சிக்காய் நிறைய பறிக்கலாம் போல இருக்கு. போஞ்சி நிறைய இருக்கு. முத்தினா ஒன்றும் செய்யலாது. நெத்துக்கு அதிகம் பெறது குறைவு. நெத்து விட்டு நீங்க எடுக்கிறத விட அப்படியே வேண்டி நட்டா லாபம். சில நேரங்களில் நெத்தை வேண்டலாம். நல்ல நெத்து வந்து நல்ல செலக்ட் பண்ண நெத்து. எல்லாம் நாங்க வந்து செலக்ட் பண்ணாத நெத்து பெருசா வளராது. எல்லாரும் முழு இதுவும் கொடுக்குமான்னு தெரியல. சிலதில் பட்டு போயிடும், சிலது பாயில வந்துட்டு போயிடும். விட நீங்க அந்த பெருசா வாங்கி வைக்கிறது வந்து ஒரு நல்ல விடயம். ஆனால் எங்கட வாங்க இல்லாத இதுகளை ஓகே வைக்கலாம். அந்த பாகற்காய் அதுக்கு நான் இப்போ ஊரில் போய் வாங்கி கொண்டு வரதுக்கு இருக்கிறேன். கணவர் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஊர் மக்கள் வாரன், நான் வெகு விரைவில் வருவேன். ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னேன். இந்த இதில் வந்து நிறைய காய்கள் பிடுங்கிட்டேன். இது நாவல் கலர் போஞ்சி. இது வந்து எனக்கு அனுப்பினது என்னுடைய தங்கச்சி அனுப்பினவள். இந்த செவ்வந்தியோட சீனியாஸோட கொஞ்சம் விதிகள் இன்னொரு தங்கச்சி இங்கே இருந்து போன இடத்துல அவளை அனுப்பிவிட்ட இடத்துல அதை போட்டு விட்டான். அந்த மாதிரி வீச்சா வளர்ந்து பாருங்க, அவள் தங்கச்சியின் அன்பு மாதிரி செழிச்சு பறந்து விரிந்து கிடக்கனே. அடுத்த முறை வரைக்கும் சந்திப்போம். உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறா. ஆமாம் ஆமாம் இருக்கிறா. எங்கே சொல்லுங்க அப்போ இங்கே அதுக்குலாம் இருக்கிறான். இங்கே அந்த வீடு இருக்குது, அங்கே இருக்குது அந்த சிவப்பு வீடு. சும்மா பண்ணுங்க அந்த வீடு. அதெல்லாம் இருக்கிறாள் என் மூத்த தங்கச்சி. அவன் நல்ல பாச தங்கச்சி. எல்லாரும் பாசம் இல்லை. அண்ணாண்டு உயிரை விடுவினே. அது இல்லை அது வந்து ஒரு விஷயம் உண்டு.
முழுக்க அதாவது இங்க வெளிநாட்டுக்கு வந்த கதையை வந்து தொடங்கினீங்க இருக்கா ஓ ஒரு எபிசோடோட முடிச்சிட்டீங்க ஓ அப்புறம் நானும் காத்து கொண்டு இருக்கிறேன் அது மாதிரி கதையில் கேட்கறது வந்து மக்களுக்கு பிடிக்கும் ஓ அதாவது எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்ததுன்னு சொல்லி தொடருவோம் கட்டாயம் தொடர் தான் வேணும் அது சில நேரங்களில் கொண்டென்ட்ஸ் கூட இருக்கிறபடியாலும் திக்கி முக்காட்டம் எனக்கு முந்தைய நாள் எடிட் பண்ணி தர இருந்தோ இல்லோ இப்போ இல்லை மல்லிகை ஒன்று நல்ல பூத்து இருக்கு மல்லிகை பூவே நல்ல வாசம் நல்ல வாசம் ம் வீட்டை கிடந்தது கொண்டு வந்து வச்சிருக்கு இனி வந்து வெளியில கொடி வராது என்ன உள்ள கொண்டு போயிடும் அது விண்டர் வர அதுக்குரிய மல்லிகைகள் இருக்குது இங்கே ஆனால் இது அப்படி இல்லை பூக்குறதா வீட்டுக்குள்ளே ஓ பூக்குறது இப்போ கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வந்து வெளிச்சத்தை கண்ட உடனே அவன் காதலனை கந்துட்டான்டா பூத்து குலுங்குறான் காதலனா யாரு தெரியுமோ சூரியன் எல்லாம் வெங்கண்டியான்னு சொல்லணும் இங்கே எவ்வளோ தக்காளிகள் வந்து காய்ச்சி குளிர்ந்து கொண்டிருக்குது நம்ம பழுக்கையில் பெரிய வகை தக்காளி என்னுடைய எல்லாம் பழுத்து ஓஞ்சி போச்சு நீங்கள் அடிக்கடி பறிக்கிறதால இந்த தோட்டமா உங்களோட தோட்டமா இல்லை 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 அப்படியெல்லாம் நினைக்கப்படாது இங்கே பெருசாக பறிக்கணும் இல்லை போல இருக்குது தக்காளி அதுதான் அதில் வந்து நான் பார்த்த அளவில் இப்போ எங்களை மாதிரி அவர்கள் ஆர்வமாக செய்கிறீர்கள் தான் சொல்ல வேணும் என்ன நல்லா விளைஞ்சுகளுக்கு ஆனால் அந்தந்த பறைய கீழே அப்படியே வேஸ்ட் ஆகுது ஓகே நான் ஒரு பேக் கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்துட்டு போய் மறந்து போனேன் ஓகே நாங்கள் இப்போ வீட்டை போய் பேக்கையும் எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் வந்து வெங்காயம் தக்காளி பழமும் ஓ அதுதான் அந்த இதில் அது தண்டு எடுக்கிறதோ இருக்கலாம் இங்கே எங்கேயாலும் விற்கலாம் எங்கள்கிட்ட காணிகள் இருக்குதானே நெல் காணிகள் அது இதுகள் அப்போ அதால் நடந்து போனவர் ஒருத்தர் கேட்டார் நம்ம சின்ன சின்ன துண்டு காணிகள்லாம் நெல் காணிகள் 3 வரப்பு 4 வரப்பு 10 வரப்பு 5 வரப்பு அப்படி காணிகள் பறந்து கிடக்குது நிறைய கிடக்குது அப்போ ஒருத்தர் நடந்து போய் கேட்டார் தும்பளப்பாயண்ட இடம் அந்த இடம் எங்கள்கிட்ட ஊருக்கு அது அப்படியே நடந்து போய்க்க நாங்கள் சொல்லிவிரத்துலேருந்து மாதங்களுக்கு நடந்து போய்க்க அந்த தும்பளப்பாயண்ட இடம் வரும் அதில் கேட்டார் ஒருத்தர் என்ன மாதிரி நெல் விளைச்சல் இந்த முறை சாப்பாடு காணுமேன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னாராம் கறியை பொறுத்ததுன்னு சொல்லி எவ்வளோ நீங்கள் சமைக்கிறீங்களோ அதை என்ன கறி டேஸ்ட்டாக சமைக்கிறீங்களோ அதுக்கு எதாவது அள்ளி கொண்டு வாங்க சொல்லி அதே மாதிரி இதுவும் நல்ல ஒரு விளைச்சல் இந்த முறை அப்படியே தொடர்ந்து ஆக்களுடைய கண்படாமல் உங்களுடைய விவசாயம் தொடர்ந்து நடந்து நல்ல விளைச்சல் கொடுக்கணும் வந்து வாழ்த்துக்களையா ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பு மற்றது மரக்கறிகள் தந்ததுக்கும் நன்றிகள் அது நன்றி நான் கொஞ்சம் வேறுங்க வெங்காயமும் தக்காளி பழம் தாரணாங்க பிடிங்க வச்சிருக்கிறேன் 2 கிழமை வந்து வீட்டை நல்லா மரக்கறி சாப்பிட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் அதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் எங்களோட இருவருடைய யூடியூப் தளங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை அதான் மற்ற ஒரு விஷயம் சொல்ல மறந்து உங்களுக்கு மோந்தில தர மறந்து போனேன் வேறுங்க மோந்தி இங்கே வேறுங்க அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம் இதோட முடிச்சு கொள்வோம் இந்த இருக்கு இங்கே இருக்கு அது நான் இப்போ யாருக்கு இது எப்படி இங்கே இருக்கா எப்படிங்க வரேன் இப்போ இந்த மொந்திலே யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இதாண்டு கொண்டு இருந்தேன்னா எங்களுடைய ஆக்கள் கன பேர் பாவிக்கிறது சரியான குறைவு பிரியாணிக்கு அந்த மாதிரி டீ குடிக்கலாம் என்னன்னு சொன்னால் மற்ற இப்போ வட இந்தியர்கள் அவையெல்லாம் கூட பாவிக்கிறது கூட எங்கள்ட இந்திய மக்களும் அதை பாவிக்கிறது எங்கள்ட இலங்கை மக்கள் பாவிக்கிற இல்லையாண்டு நினைக்கிறேன் உடம்புக்கு சரியான நல்ல ஒரு சாமான் நல்லது நல்ல சாமான் இதை மற்றது என்னன்னு சொன்னால் எப்படி இங்கே வர உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போங்க என்னன்னு சொன்னால் இதை கத்தரிச்சு விட்டால் தான் வளரும் இப்போ கத்தரிச்சு விட்டுருக்கிறேன் ஆனால் இது சரியான இங்கே புல்லு மாதிரி இல்லை வளரும் இந்த பத்தியாக வளரும் என்ன மற்றது மிகவும் மலிவான சாமான் வருஷம் வைக்க வேண்டிய இதுகள் இல்லை ஆனா இது வந்து ஏன் இவ்வளவு வளருதண்டா இயற்கை இப்படி கொடுக்குதண்டா இது இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு சாமான் சளி வேற வைரஸ்கள் மருந்துகளுக்காண்டி இதுகளை பயன்படுத்துறது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கூடுதலா மின்ட் பெப்பரமின்ட் சுவிங்கம் அதுக்கெல்லாம் பயன்படுத்து ஒரு அதாவது வைரஸ் கொல்லியன்னு சொல்லலாம் பாக்டீரியாக்களையும் கொல்லும் அது நிறைய இதுகளை பாதுகாக்க ஒரு செடி இயற்கை வந்து கொடுக்குது இப்படி வாசம் அந்த மாதிரி வாசத்தம் இந்த பூச்சிகளும் வராது இதை பக்கத்துல வச்சு அதே மாதிரி பூச்சிகள் நான் நெக்கையில் வருமான்னு சொல்லி மற்றதில் எல்லாத்தையும் பூச்சி அரிச்சு போடும் ஆனால் பூச்சி ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் எனக்கு இதுவரையில் அரித்தது இந்த சரியான எரிச்சல் குடித்த புழுக்களை இந்த பூச்சிகள் எல்லாம்
என்ன எருமை பூ நத்தை இல்லை இந்த வருஷம் நத்தையே இல்லை. எரிச்சல் பிடிச்சதுகள் நான் இந்த கண்டு வச்சிருக்கிறேன் வீடியோ விட்டேன். இது முருங்கை அதை பார்த்த உடனே யாரும் ஊவி விட்டு விட்டாங்க. அதான் முருங்கை வந்து இங்க வார விஷயம். முருங்கை வச்சிருக்கிற யாரும் ஊவி விட்டு விட்டாங்க, கொண்டு வந்து விட்டு விட்டாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாரும் கேட்டவே, வாழ்த்தினவே, சந்தோஷப்பட்டவே, அதிசயப்பட்டவே. ஒன்றையும் விடப்படாது. ஏனென்றால் இதே திருப்பி முளைக்க பண்ணவனும் நானும் எத்தனையோ நாள் சரி எதிரே மெஜிக் செல்லையா கேட்டுவிட்டேன். இந்த வீட்டை கிடக்குது ஒரு இந்த காணி முழுக்க அப்படியே முழுக்க மீன் தான் பறிக்க பஞ்சு இது ஒரு சந்தோஷம் எனக்கு. இதை வந்து தமிழ்ல வந்து புதினான்னு சொல்றது. புதினான்னு சொல்லுவேன். என்ன கொஞ்சம் தான் கிடக்கு. இதை வச்சு சட்னி எல்லாம் செய்யறோம் இல்ல, பிரியாணிக்கு போட்டீங்கன்னா அந்த மாதிரி இது அந்த மாதிரி வாசம். பூவை விட்டுட்டு அப்படியே விட்டீங்கன்னா அது பிறகு விதையாகும் விழுந்து முளைக்கும். அதே வாசம் இருக்கு என்ன இளைய வாசம். எனக்கு இது வேறு பல இடங்கள்ல பார்த்த போது கீழே நின்றது உங்களோட இடங்கள் இங்கேயும் இருக்குது இப்போ கீழே. ஆனா இதை வந்து அடுத்த முறை இப்படியே விட்டுருங்க. தேவையான ஒரு சாமான். நீங்க ஒவ்வொரு முறையும் டீ குடிக்கும் போது இதை வந்து போட்டுட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்ல உடம்புக்கு. ஓகே. ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இந்த கொத்து எவ்வளோ வரும்? இந்த கொத்து ஒரு 2 ரூபா வருமே. நீங்க இது ஒரு படி 3 படி ஒரு ஹீரோ. இவருடைய தோட்டம் வந்து அத்தி பழத்துக்கு தான் வச்சிருக்கிறார். முழுக்க அதுக்கு தான் வச்சிருக்கிறார். பழத்துட்டா தான் இது அத்திப்பழம் வந்து பூ வந்து எப்படி பூக்குறன்னு தெரியுமா? அதுதான் அது அத்தி பூத்தா போல ஒன்று சொல்கிறோம். வேணே அத்தி வந்து பூ வந்து உள்ளதான் இருக்கு. உள்ளதான் இருக்கா. அதுக்கு வந்து அதாவது இந்த பூவை வந்து இந்த பழத்தை வந்து பழுக்கிறதுக்கு வந்து ஒரு பூச்சி உள்ள போய் தன் உயிரை விடுறது. அப்படியா? அப்ப நீங்க சாப்பிடுற பழத்துக்குள்ள மட்டும் உயிர்கள் நிறைய இருக்கு. பூச்சியும் இருக்கா? பூச்சியும் இருக்கு. ஆனா சரியான மருத்துவ குணம்னு சொல்றது. ஓகே. அதான் இந்த வெளியா ஓட்டையால வந்து சின்ன குஞ்சல் வந்துடும். நாய் வந்து உள்ள போய் செத்துரும். இந்தாங்க அமதர் கொண்டு சாப்பிடுங்க. உள்ளுக்கு புழு இருக்கு, சாப்பிடுங்க. அதான் புரோட்டீன் தானே. பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களையும் தோட்டம் செய்ய சொல்லி. கண்டிப்பா இதை பார்த்து நிறைய பேர் இப்ப தோட்டம் செய்யணும். ஆனா வந்து சில பேர் வந்து வெளிப்படையா விடணும், சில பேர் வந்து வெளிப்படையா விடணும் இல்ல. அதனால எல்லாரும் கூடுதலா அங்க தமிழ் உறவுகளும் தோட்டம் செய்யணும். வெளியில காட்டினா கண்ணூர் பாட்டு சொல்லி விடுறேன். அப்படித்தான். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன் மற்றும் தமிழ் கிழவன் அமுதர்.